வாங்கிட்டு வந்து சீனி கிழங்கு அம்போன்னு என்னை பார்த்துருந்துச்சு. அதை வச்சு வாயில் போட்டிருந்தாலே 2 இதில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன். அதை வச்சு புதுசாக என்ன பண்ணலான்னு பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது ப்ரௌனி பண்ணலாம். ஆனால் எனக்கு நார்மலாகவே ப்ரௌனி பண்ணாலே அந்த கால் வெடிப்பு மாதிரி கேக் மேலே இருக்குமே, அது மாதிரினா எனக்கு வராது. இதில் சீனி கிழங்கு வச்சு நமக்கு என்ன வரப்போகுதுன்னு தான் நினச்சேன். ஆனால் கேக்கு மாதிரி எப்படி வந்துடும் அப்படின்னு ஒரு அபார நம்பிக்கையில் தைரியமாக எல்லாத்தையும் போட்டு இன்றைக்கி சீனிக்கு பதில் இவருங்கிற மாதிரி தேனை ஊற்றி ஹெல்த்தியாக பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஊரை ஏமாற்ற விரும்பலை. ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஒரு 2 பட்டரை தான் கலந்து போட்டு பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குற அந்த கலவையை பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி அப்படியே வச்சா நல்லா இருக்காது, மேலே நட்ஸெல்லாம் போட்டால் தான் ப்ரௌனி நம்புவாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் அழகுபடுத்தி 20 நிமிஷம் வைக்க சொன்னாங்க. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் 20 நிமிஷம்னா நம்ம ஓவனானே சுமார் ஒரு 1 மணி நேரம் ஆகுங்கிறதுனால அந்த மாதிரியே வச்சு எடுத்து பார்க்க அழகாக இருந்துச்சு. ஆனால் 6 தான் கேக் வரும்னு காரணத்தினால் ஸ்பெஷலாக 10 நிமிஷம் ஃபேன் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு வந்து திருப்பினாலும் அது ஒன்றும் வரல. அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே கட் பண்ணலான்னு கட் பண்ணி பார்க்குறேன். இந்த ப்ரௌனி விற்கிறதுக்கு கேக் கட்டுவாங்கல்ல அந்த மாதிரி என் கேக் இருந்துச்சு. டேஸ்ட் அட்டிப்பொலி, சீனி கிழங்கு போட்ட மாதிரியே இல்லை அதில்.